ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம ராதிகா ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. ஆஃபீஸ்க்கு வராங்க. ஆஃபீஸ்க்கு வந்து அவங்களால ஒழுங்காக வேலையே பார்க்க முடியல. அதனால் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய்ட்டு காஃபியாச்சும் குடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகிற வழியிலேயே ரொம்பவே யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க. இங்கே மயுவை பற்றி தான் யோசிக்கிறாங்க. மயுவை வந்து இந்த ஈஸ்வரியத்தை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாங்க. அவள் எதுக்காக இப்படியெல்லாம் கஷ்டப்படணும்? அவளுக்கு என்ன தலையெழுத்தா என்ன? எல்லாம் நம்மளால தான். இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு கட்டியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராதிகா யோசிக்கிறாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப தான் மயு இனி எதுக்காகவும் கஷ்டப்படக்கூடாது, அவள் எப்பவும் சந்தோஷமாகவே இருக்கணும். இனி அந்த வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக மயு வந்து கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிக்குவா. அந்த ஈஸ்வரி கண்டிப்பாக சந்தோஷமாகவே விட மாட்டான். நம்ம இனி அந்த வீட்டிலே இருக்கக்கூடாது. கோபிக்கு நான் முக்கியம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கூட வரணும். அப்படி இல்லைன்னா அவர் பாக்கியா கூடவே இருக்கட்டும். கோபிக்குமே பாக்கியா மேலே தான் அவங்களோட கவனம் ஃபுல்லாகவே இருக்குது. பாக்கியாவை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும், பாக்கியா கூடவே இருக்கணும். பாக்கியா பண்ணுறது எல்லாத்தையுமே பெருமையாக பேசுறது எல்லாமே பாக்கியா பக்கமே தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருந்து மயுவை எதுக்காக கஷ்டப்படுத்தணும்? அவர் நம்ம கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாருன்னா வரட்டும், அதுக்கப்புறம் அவரோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராதிகா தெளிவாக ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. அந்த நேரம் பார்த்து இங்கே நம்ம கமலா வந்து ராதிகாவுக்கு கால் பண்ணுறாங்க. என்ன ராதிகா, ஊருக்கு போனேன் காலே பண்ணலை, நானா பண்ணாதான், எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, மயு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம கமலா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ராதிகாவோ ரொம்பவே டல்லாக பேசுகிறாங்க, ரொம்பவே சோகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ராதிகா, நீ பேசுகிறதே சரியில்லை, என்னாச்சு, வீட்டில் ஏதாச்சும் சண்டையா, மாப்பிள்ளை ஏதாச்சும் சொன்னாரா, அப்படி இல்லைனா அந்த ஈஸ்வரி கல்வி இது ஏதாச்சும் திட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே நம்ம ராதிகாவோ அது ஒன்றும் இல்லைம்மா, இன்றைக்கி வீட்டில் நடந்ததை நினச்சி தான் ரொம்பவே வருத்தமாக இருக்குது. மயுவை இந்த ஈஸ்வரியத்தை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்க. ஏதோ அவள் ட்ராயிங்கில் வின் பண்ணிட்டாலாம் ஃபஸ்ட் கிளாஸாக, அதனால் ஏதோ கோபிக்கிட்ட சொல்லியிருக்கா. கோபி வந்து கிஃப்ட் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாரு. அதுக்கு சின்னதாக ஒரு பவுச்சு வாங்கி கொடுன்னு தான் சொல்லியிருக்கா. அதுக்கு அந்த ஈஸ்வரி அத்தை மயுவை வந்து நிறையவே திட்டி விட்டுட்டாங்க. அவனா உனக்கு உண்மையான அப்பனா, உன்னுடைய உண்மையான அப்பங்கிட்ட போயிட்டு உனக்கு வேணுன்றதெல்லாம் கேளு, அதான் எவனோ குடிகாரன் இருக்கான்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மயு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகா ரொம்பவே ஃபீல் பண்ணி கமலா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கமலாவோ பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. என்ன ராதிகா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ சும்மாவா இருக்க? மயுவை இப்படி கஷ்டப்படுத்தியிருக்காங்க, நீ என்ன எதுன்னு கேட்கலையா? அந்த ஈஸ்வரியை உண்டிலன்னு பண்ணியிருக்கணும்ல நீ அப்படின்னு சொல்லி இங்கே கமலா கேட்க, இங்கே ராதிகாவோ வீட்டில் எந்த சண்டையும் வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் நான் சைலண்ட்டாக இருக்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஈஸ்வரி கோபி முன்னாடி எதுவுமே பேசுகிறதில்ல, கோபி இல்லாத டைமில் தான் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோபிக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது, அதனால நான் எதுவுமே சண்டை போடலாமா, இனி அந்த வீட்டில் இருக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல, மயு வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, நான் அந்த வீட்டை விட்டே வந்துடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே கமலா இருந்துட்டு ஏன் ராதிகா எதுக்காக இப்படி பண்ணுற, நீ மட்டும் வராத, அப்படியே வந்தாலும் கோபிக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துரு, அப்போ தான் மயுவுமே சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லி இங்கே கமலா சொல்ல, இங்கே ராதிகா இருந்துட்டு நான் கோபியை கூட கம்பல் பண்ண போகிறதில்ல, அவர் என் கூட வரணும்னு விருப்பப்பட்டார்னா கண்டிப்பாக வரட்டும், நான் வேண்டான்னு சொல்லலை, ஆனால் நான் இனி அந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல, நானும் மயுவும் முன்னாடி பார்த்த வீட்டுக்கே நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே கமலா இருந்துட்டு இங்கே பார் ராதிகா, சடானெல்லாம் முடிவு எடுக்காத, எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து முடிவெடு, மயுவை நினச்சி பார்த்தோம் முடிவெடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மயுவுக்காக தான் நான் இந்த முடிவே எடுத்திருக்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கமலாவோ இங்கே பார் ராதிகா, நான் வேணால் அந்த ஈஸ்வரிக்கிட்ட வந்து பேசி பார்க்கட்டா, இனி அவள் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டா, அந்த அளவுக்கு அவளை கேட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே கமலா சொல்ல, இங்கே நம்ம ராதிகாவோ அதெல்லாம் வேண்டாம்மா நான் பார்த்துக்கிறேன், எனக்கு இப்போதைக்கு மயு வந்து சந்தோஷமாக இருக்கணும், அவளுக்காக தான் இனிமேல் நான் வாழ போகிறதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகா வந்து ரொம்பவே மனசொடிஞ்சு போய் பேசுகிறாங்க. நம்ம ராதிகாவால் ஆஃபீஸில் வேலையே பார்க்க முடியல, ரொம்பவே ப்ரெஷராக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் வீட்டுக்கு போய்ட்டு ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க சீக்கிரமாகவே. இங்கே கோபி இருந்துட்டு என்ன ராதிகா இன்றைக்கி சீக்கிரமாக வந்துட்டேன், ஏன் வேலை முடிஞ்சிடுச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க, எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, அதனால தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா ரூமுக்கு போயிடுறாங்க. இங்கே நம்ம கோபியோ பாக்கியாவுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவோம், செஃப் எல்லாம் போனாங்களா இல்லை எப்படி வேலை நடக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ராதிகா வராங்க. எங்கங்க நீங்கள் எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இல்லை பாக்கியாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே தான், அவளுக்கு பெரிய ஆர்டர் வந்திருக்கு, அதை அவள்
அவள் நல்லபடியாக முடிச்சாகணும். பிரியாணி ஆர்டர்லேயே என்னால் அவள் நிறைய நஷ்டப்பட்டுட்டா, இதுலையாச்சும் அவள் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி சொல்கிறாங்க. இங்கே நம்ம ராதிகா எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாகவே இருக்காங்க. என்ன ராதிகா, நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ எதுவுமே சொல்லலை, போயிட்டு வான்னு கூட சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க, நான் போன்னு சொன்னாலும் போகாதன்னு சொன்னாலும் நீங்கள் போக தானே போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் உங்களுக்கு நம்ம பாக்கியா மேலே தானே உங்களுக்கு எல்லா பாசமும் இருக்குது, அவங்களோட பெருமையை மட்டும் தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே கோபி இருந்துட்டு ராதிகா கிட்ட, ஐயோ நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை ராதிகா, உன்னை விட அதாவது உனக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும், நீ ஏதாச்சும் தப்பாக நினச்சிக்க போகிற, பாக்கியா இந்த ஆர்டரை நல்லபடியாக முடிக்கணும், அவ்வளோதான், எனக்கு வேறு எதுவும் தப்பான எண்ணமும் கிடையாது அப்படின்னு சொல்லி இங்கே கோபி வந்து மழுப்பி பேசிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம கோபியும் ராதிகாவும் பேசிக்கிட்டு இருந்ததை நம்ம ஈஸ்வரி கவனிச்சிக்கிட்டு வந்து ராதிகா கூட சண்டை போடுறாங்க. என்னடி கோபி நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்ன? இப்போ தான் பாக்கியா கூட கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பேச ஆரம்பிக்கிறான். பாக்கியாவுமே அவனை எதுவுமே, அதாவது அவன் பண்ண கொடுமை எல்லாத்தையுமே மறந்துட்டு அவனை மன்னிச்சு ஏற்றுக்கிறதுக்கும் ரெடியாக இருக்கா. அந்த டைமில் நீ நடுவில் வந்து குழப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க. இங்கே ராதிகா வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே பாருங்க அத்தை, நான் உங்ககிட்ட எதுவும் பேச வரல, உங்ககிட்ட எதுவும் நான் கேட்கல, தயவு செஞ்சு நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க. நீங்கள் காலையில் என் பொண்ணை நீங்கள் எவ்வளோ அவமானப்படுத்தி பேசுனீங்க, எனக்கு அப்போவே மனசு சுக்குநூறாக உடஞ்சி போச்சு. இதுக்கப்புறம் உங்கள் முகத்தை பார்த்து பேசக்கூட எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் என்னத்தை பேசிட்டேன், நான் உண்மையை தானே பேசினேன், அவங்க அப்பா குடிக்காரன் தானே, அதை தான் சொன்னேன், போயிட்டு அவங்ககிட்ட கேளுன்னு சொல்லிட்டு இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி பேச, இங்கே பாருங்க அத்தை, நானும் மரியாதையாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேறு, அதுக்கப்புறம் நான் உங்களை கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கு கூட அஞ்ச மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்பவே பயந்து வருது. அமைதியாக சைலண்ட்டாக ஓரமாக போய் நின்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோபி பாக்கியா கிட்ட ஹோட்டலுக்கு போயிட்டு, என்ன பாக்கியா வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்குல்ல, க்ளவுட் கிச்சன்லேருந்து ஆள் வந்தாங்களா, அவங்களாம் நல்லா வேலை செய்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே நம்ம பாக்கியா எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. நீங்கள் எதுக்காக இங்கெல்லாம் வரீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபமாக கேட்குறாங்க. இங்கே நம்ம கோபியோ, பாக்கியா ஏன் பாக்கியா இப்படி பேசுகிற, உன்னுடைய பெரிய ஆர்டர் வந்து நல்லபடியாக முடியணும் அப்படின்றதுக்காக தான், வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அதை பார்க்கறதுக்காக தான் வந்தேன், இப்படி பேசுறியே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இங்கேருந்து கிளம்புனாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா நம்ம கோபி முகத்தில் ஒரு மாதிரி கரிய பூசுகிற மாதிரி பேசி அனுப்பிடுறாங்க. இங்கே நம்ம கோபி வந்து ரொம்பவே ஆசையாக வந்திருப்பாங்க, நம்ம பாக்கியா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இதே சாக்கை வச்சு பாக்கியா கூட பேச ஸ்டார்ட் பண்ணலாம், பேசவும் செய்யலாம், கண்டிப்பாக பாக்கியா நம்மளை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து ஒரு ஆசையோடு வந்தாங்க. ஆனால் நம்ம பாக்கியாவோ அவங்க முகத்தில் கரிய பூசுகிற மாதிரி பேசி அனுப்பிடுறாங்க. இங்கே கோபியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம பாக்கியாவும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டில் இங்கே நம்ம ராதிகா வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், இன்னையோட லாஸ்ட்டு தான் நம்ம இங்கே சமைச்சிக்கிட்டு இருக்கிறது, மயுக்காக தான் அதுவுமே சமைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டே சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம பாக்கியா ராதிகா கிட்ட வந்து, ராதிகா காலையில் அத்தை மயு கிட்ட அப்படி நடந்துக்கினதுக்கு நான் சாரி கேட்குறேன், அவங்க ஏதோ தெரியாமல் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே ராதிகாவும், விடுங்க, இனிமே தெரியாமல் பேசி என்ன பண்ணுறது, இதுக்கப்புறம் நாங்கள் இந்த வீட்லேயும் இருக்க போகிறதில்ல, நான் இன்றைக்கே வீடு காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஈஸ்வரி பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அப்பா இனிமேல் இந்த வீடு நல்லாயிருக்கும், போகும்போது நீயும் மையும் மட்டும் போங்க, என் பையனை வந்து எதுலேயும் இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம பாக்கியா எதுவுமே பேசாமல் சைலண்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயு வந்ததுமே மயுவை சாப்பிட வச்சுட்டு வீட்டில் அதாவது ரூமுக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ராதிகாவோட நிறைய நகையை வந்து காணும். அதை வந்து நம்ம செலியன் தான் அவங்களோட அவசரத்துக்காக செலியன் வந்து 2 நாளைக்கு முன்னாடி அதை திருடி இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராதிகா வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க. எங்கே போயிருக்கோம் நகை, எவ்வளோ நகை வச்சுட்டு இருந்தேனே, 20 பவுன் இருந்திருக்கும், ஒரு நகை கூட காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்காங்க. கோபிக்கிட்டேயுமே சொல்கிறாங்க. கோபி வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்கிறப்ப யாருமே எடுக்கலை அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் செலியன் வந்து திருட்டு மொழி முழிக்கிறாங்க. அச்சோ விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு, 2-3 நாளில் அதை அடகு கடையிலேருந்து மீட்டுட்டு வந்து வச்சிடலான்னு பார்த்தோம், ஆனால் அதுக்குள்ளே இப்போ தெரிஞ்சு போச்சு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திருட்டு மொழி முழிக்கிறாங்க. இங்கே நம்ம ராதிகா போலீஸ்க்கு கால் பண்ணி நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், 20 பவுண்ட் நகை சும்மாவை விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கால் பண்ணுறாங்க. அப்போ நம்ம செலியன் பயந்துக்கிட்டு, அது வந்து நான் தான் எடுத்தேன், என்னுடைய அவசர தேவைக்காக எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லார் முன்னாடியுமே நம்ம சென்னைக்கு ரொம்பவே அவமானம் போகுது, ரொம்பவே கோவப்படுறாங்க. டே செலியா, என்னடா வேலை பார்த்து வச்சுருக்க, திருட்டு நாயச்சி அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம செலியனை
அடிக்கிறாங்க. இங்க நம்ம செலியன் இருந்துட்டு, "செனி அது வந்து எனக்கு வேலை எப்பவோ போயிடுச்சு. அதனால தான் நெறைய கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு. அத அடைக்கிறதுக்காக தான்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம செலியன் சொல்ல, "இத சொல்றதுக்கு உனக்கு வெட்கமா இல்லையாடா? வேலை போன விஷயத்த என்கிட்ட சொன்னியாடா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க செனி வந்து எல்லார் முன்னாடியுமே பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க செலியன் என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. இங்க நம்ம பாட்டிம்மா இருந்துட்டு, அதாவது ஈஸ்வரி, "என்னடா அதுவும் போயும் போயும் யார் நகைய எடுக்கிறதுன்னு கூட உனக்கு விவஸ்தையே இல்லையா? என்கிட்ட பணம் கேட்டிருந்தா நான் குடுத்துருக்க மாட்டேனா? இல்ல உன் அம்மா தான் குடுத்துருக்க மாட்டாளா? என்னடா வேலை இது? ச்சீ! எனக்கு அவமானமா இருக்குது. அதுவும் இவ முன்னாடி, இவ நகைய போய் எடுத்திருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஈஸ்வரியுமே திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம்.